ரோட்டு கடை பச்சை பட்டாணி சுண்டல் செய்யலாம் வாங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடச்சிது. அதை நல்லா வாங்கி பச்சை பட்டாணி தனியாக அந்த தோல்லேருந்து உரித்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சு நல்லா அதை கழுவுறதுக்கு எனக்கு இவ்வளோ பச்சை பட்டாணி கிடச்சிது. நல்லா போய்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணியை. ஏன்னா ஈவினிங் டைமில் பச்சை பட்டாணி சுண்டல் நல்லா இருக்குங்க. ஒரு டீ வச்சுக்கணும், அழகாக சாப்பிட்டோம்னா. குக்கரில் போட்டு கழுவுன பச்சை பட்டாணியை கொஞ்சம் போல் உப்பு போட்டு ஒரு 6 விசிலுக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வெந்து வரதான குழம்பு கை வச்சு பச்சை பட்டாணி நசுக்குனா ஒரு லைட்டாக அமுங்கினா போதும். இஞ்சி ஒரு 6 பல் பூண்டு, தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கின்னு அதுக்குள்ளே பாருங்கள் விசில் வந்துருச்சு. அடுத்தது அழகாக மிக்ஸி ஜாரில் போட்டு அது நல்லா விழுதெல்லாம் அரைக்கக்கூடாது, நல்லா மழை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். விழுதானா குறப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. பேஸ்ட்டுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த அரைச்சி போட்டது தெரியாமல் இருக்கும். கடாய் வச்சு எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் சில்லி பவுட்ரு, சாம்பார் பவுட்ரு போட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு அந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை